Hello guys, welcome back to my channel. என்னோட பேர் சாந்தி சுரபன் and இன்னைக்கு நம்ம இந்த quiz தான் பார்க்க போறோம். இந்த quiz ஓட பேர் வந்துட்டு naming all the countries in Europe. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இங்க கிரீஸ்னு கொடுத்திருக்காங்களா? நாம இப்போ அந்த கண்ட்ரியை கிளிக் பண்ணோம். கிரீஸ் வந்துட்டு டர்க்கி பக்கத்துல இருக்கு. லக்சம்பர்க் இப்போ ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் நடுவுல ஒரு குட்டி கண்ட்ரி தான் இதுதான் லக்சம்பர்க். நம்ம இப்போ அதை கிளிக் பண்ணிடலாம். மோனக்கோ பிரான்ஸ் பக்கத்தில் இருக்கிறது தான் மோனக்கோ. இப்போ ஸ்பெயின், இது போர்ச்சுகலோட பார்டர் ஸ்பெயின். போலாண்ட் ஜெர்மனிக்கும் பெலாரூஸ் பக்கத்தில் இருக்கிறது போலாண்டு. யுனைடெட் கிங்டம் ஐர்லாண்டு அண்டு ஃப்ரான்ஸோட கோஸ்டில் இருக்கு. மொன்டெனெக்ரோ இது அல்பேனியாவுக்கு மேலே இருக்கு, பாஸ்னியாவுக்கு கீழே இருக்கு. ஸ்லோவேனியா இட்டாலி பக்கத்தில் இருக்கு. மால்டா இட்டாலியோட கோஸ்ட்ல இருக்கு, இங்கே குட்டி. டென்மார்க்கு ஜெர்மனிக்கு மேலே இருக்கு. பிரான்ஸ் ஜெர்மனி பக்கத்தில் இருக்கு. செர்பியா மோண்டனெகரோக்கும் புல்கேரியாவுக்கும் நடுவில் இருக்கு. நெதர்லாண்ட்ஸ் ஜெர்மனிக்கு பக்கத்தில் இருக்கு, அதாவது பிரிட்டனோட கோஸ்ட்லையும் ஜெர்மனிக்கு பார்டர்லையும் இருக்கு. இப்போ செக் ரிப்பப்ளிக், இதை வந்துட்டு செக்கியான்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு காலமாக செக்கோஸ்லோவாக்கியாவாக இருந்துச்சு. இந்த 2 நாள் இது வந்துட்டு செக்கியா, இது வந்து ஸ்லோவாக்கியா, ரெண்டுமே சேர்ந்து செக்கோஸ்லோவாக்கியாவாக இருந்துச்சு. இப்போ அதில் மேலே இருக்கிறது தான் செக்கியா. ஐஸ்லாண்ட் வந்துட்டு யுனைடெட் கிங்டம்க்கு மேலே இருக்கு. சான் மெரினோ ஒரு சின்ன நாடு, இத்தாலிக்குள்ள இருக்கு. இப்போ ஃபின்லாண்ட் வந்துட்டு ரஷ்யாவோட ஒரு ஃபார்மர் காலனி கண்ட்ரியாடா இருந்துச்சு. அதாவது ரஷ்யன் இம்பையர்ல ஒரு பார்ட்டா இருந்துச்சு. நார்வே ரஷ்யாவோட செகண்ட் ஸ்மாலஸ்ட் பார்டர், அதாவது நார்வேக்கு தான் இருக்கு. இப்போ இந்த ஏரியா வந்து ரஷ்யாவோட பார்டர்ல தான் இருக்கு. சுவிட்சர்லாண்ட் ஒரு நியூட்ரல் கண்ட்ரி, எல்லாருக்குமே தெரியும். டர்க்கி, இது புது பேர் வந்துட்டு டர்க்கியே. டர்க்கி இது வந்து பழைய நேம். எஸ்டோனியா ஃபின்லாண்டுக்கு கீழே இருக்கு. அயர்லாண்ட் யுனைடெட் கிங்டமோட பார்டர்ல. இட்டாலி பிரான்ஸ் கிட்ட இருக்கு. பெலாரூஸ் ரஷ்யாவோட ஒரு சோவியட் காலனி. லாட்வியாவும் ஒரு சோவியட் காலனி தான். போர்ச்சுகல் ஸ்பெயின் பக்கத்தில் இருக்கு. மோல்டோவா யுக்ரைனுக்கும் நெதர்லாண்ட்ஸ்க்கும் யுக்ரைனுக்கும் ரொமேனியாவுக்கும் நடுவில் இருக்கு மோல்டோவா. சைப்ரஸ் டர்க்கிக்கு கீழே இருக்கு. ஸ்வீடன் நார்வேக்கும் ஃபின்லாண்டுக்கும் நடுவில் இருக்கு. ஹங்கேரி இங்கே ஸ்லோவேனியாவுக்கும் செர்பியா பக்கத்தில் இருக்கு. ஆஸ்திரியா இப்போ சுவிட்சர்லாண்டோட பார்டர். லிechtenstein சுவிட்சர்லாண்டுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் பக்கத்தில் இருக்கு. வந்துட்டு ஒரு குட்டி நாடு, மைக்ரோனேஷன். ரொமேனியா வந்துட்டு மோல்டோவோட பார்டர்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி மோல்டோவா ரொமேனியாவோட ஒரு பார்ட்டா இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ல பிரிஞ்சிருச்சு. அல்பேனியா கிரீஸ்க்கும் மொண்டெனெக்ரோக்கும் நடுவில் இருக்கு. லித்துவேனியா போலாண்டுக்கும் லாட்வியாவுக்கும் பக்கத்தில் இருக்கு. ஜெர்மனி இப்போ போலாண்டுக்கும் நெதர்லாண்ட்ஸுக்கும் நடுவில் இருக்கு. அண்டோரா பிரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு குட்டி கண்ட்ரி. யுக்ரைன் இன்னும் ஒரு ஃபார்மர் சோவியத் ஸ்டேட். குரோவேஷியா பாஸ்னியாவை ஃபுல்லாக கவர் பண்ணுது. ஸ்லோவாக்கியா செக்கோஸ்லோவாக்கியாவோட ஒரு பார்ட்டு. போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா. இப்போ நம்ம இங்கே பார்த்தா குரோவேஷியா வந்துட்டு எல்லா கோஸ்ட்டையுமே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போஸ்னியாவுக்கு ஒரு 20 கிலோமீட்டரில் இந்த ஏரியாவில் ஒரு சீ கோஸ்ட் இருக்கு. பெல்ஜியம் நெதர்லாண்ட்ஸ் கிட்ட இருக்கு. இது வந்துட்டு ரிப்பப்ளிக் ஆஃப் மேசடோனியா, இங்க இருக்க நார்த் மேசடோனியா. அடுத்தது புல்கேரியா கிரீஸ்க்கும் ரொமேனியாவுக்கும்
நடுவில் இருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லா கண்ட்ரியுமே நேம் பண்ணியாச்சு. நமக்கு வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கோர் 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த வீடியோட எண்ட். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.